Hey guys, welcome back to Great YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் கிளாஷ் கோட் ரேங்க்டு மேட்ச் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஸோ கிளாஷ் கோட் ரேங்க்டு மேட்ச் பாதிலேயே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் என்னடா அவன் கிளாஷ் கோட் ரேங்க்டு மேட்ச் பாதிலேருந்தே இவன் காட்டுறானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ சாரி கைஸ், ரெக்கார்ட் ஆகிறதுக்கு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் இப்போ செக் பண்ணி மறுபடியும் வர வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மேட்ச் இந்த வீடியோலேயே ஆடுவோம். ஸோ பாருங்கள் கைஸ். என்னடா இது, ஒருத்தனையும் காணும், ஒருத்தனே வரமாட்டான், ஒருத்தன் கூட வரவே மாட்டான். சரி பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடிலேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனையும் போட்டுற வேண்டியதான். ஸோ அவனையும் போட்டாச்சு, நாக் ஆகிட்டான். ஸோ நெக்ஸ்ட் யாராச்சும் இருந்தாலும் இருப்பாங்க. ஸோ நம்ம பார்ப்போம். அவன் கில் ஆகிட்டான் கைஸ். இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் மட்டும் நேரில் வந்துட்டான்னா நல்லாயிருக்கும். யாரடா அவன் சொல்கிறான், இன்னும் வரமாட்டானே அவன். மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். இந்த மேட்ச் பூயா கைஸ். ஸோ பாதியில் போட்டனால நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறத மிஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் அடுத்த மேட்ச் விளையாடுவோம் கைஸ். ஸோ இந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ என்னோடய கில் ரேட்டை பார்த்தீங்களா, 9 கில் அடிச்சிருக்கேன் இந்த மேட்ச்சில். ஸோ நம்ம சேனல்லே ஃபஸ்ட் டைம் நான் அதிக கில் அடிச்சிருக்கேன். ஸோ சில்வர் 1லேருந்து சில்வர் 2 ரேங்க்குக்கு போயிட்டான் கிளாஷ் கோட் ரேங்க்டு மேட்ச்சில். ஸோ சோல் ஆர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுவோம். யார் வரா, கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாகவே இருக்குது. ஸோ யாரையாச்சும் கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, ஏன்னா நைட் டைம் ஆச்சு. ஸோ ஒருத்தன் வந்துட்டான், கூப்பிட்டு பார்த்தேன். எல்லாரையுமே கூப்பிட்டு பார்ப்போம் எல்லா சைட்லேருந்து. வாங்க. ஒருத்தன் ஜாயின் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கான். ஸோ அவ்வளோதான், மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இவன் ஏன் கேன்சல் பண்ணுறான், அவன் போயிட்டானா பரவாயில்ல. ஓகே, ஸோ மேட்ச்குள்ளே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளாஷ் கோட் ரேங்க்டு மேட்ச். ஸ்டார்ட் ஆகிட்டு கனெக்ஷன் இங்கே ஸ்லோவாகவே இருக்குது. G18 கன் எடுத்துக்கலாம். நம்ம இந்த வாட்டி பெர்முடா மேப் போட்டுக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யாராச்சும் கலாரி மேப்பில் விளாண்டுட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு பெர்முடா மேப் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நான் விளாண்ட மேட்ச் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ அதான் இப்படி சொல்கிறேன். ஹெட்ஷாட் அடிக்கும் போது எப்போவுமே லைட்டாக அப்படி தூக்கி விட்டால் போதும் கைஸ். லைட்டாக சும்மா இப்படி ட்ராக் பண்ணி விட்டால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹெட்ஷாட் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு வரலன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் சென்சிட்டிவிட்டியை மாற்றிக்கோங்க. ஸோ அவனையும் ஒருத்தனை நாக் பண்ணியாச்சு. ஸோ டபுள் கில் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒருத்தன் எங்கே பார்ப்போம் அவன். ஸோ மேலே தான் இருக்கான் அவன், பார்ப்போம். ஆஹா, இதோ இருக்கான். கீழே இறங்கிட்டானா, கீழே இறங்கி விட்டான். அவ்வளோதான், இந்த மேட்ச் வின்னு. போடு, இந்த மேட்ச் வின் ஆகிட்டோம் காய்ஸ். ஒரு ஏகே கன் எடுக்கலாம். ஏகே எடுக்கலாமா, எக்ஸமேட் எடுக்கலாமா? சரி ஏகேவே எடுத்துடலாம். ஒரு க்ளூவால் கூட எடுத்துக்கலாம். மூணு கில் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். யாராச்சும் வரானா பார்ப்போம், வெயிட் பண்ணி ஆடுவோம். அந்த ஒருத்தன் வரான். லைட்டாக தூக்கி விட்டா ட்ராக் வருதான்னு பார்க்குறேன். அடடடடட, சே அவுட் ஆகலையே. அப்போ ஐயோ, சே அவன் பார்த்துட்டான், அடிச்சிட்டான், டக்குன்னு அடிச்சிட்டானே. நான் இப்போ ஏன் வேஸ்ட்டாக குதிச்சேன்னு தெரில, அடிச்சிட்டான். என்னோடய திங்ஸ் எல்லாம் அடிச்சிருப்பானா இப்போ. சரி இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கடா.
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். போடு போடு போடு. அங்கே ஒருத்தன் வரான். அவனையும் போட்டுற வேண்டியதான். ஆஹா, இந்த மேட்ச் தோற்று விட்டோமே. ஏன் டிஃபீட் ஆனோம்? இந்த மேட்ச் விடக்கூடாது. சீக்கிரமாக மேட்ச் ஆரம்பிங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ரவுண்ட் 3. ஓகே, வரானா? வரான். வா 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 வா. அப்படியே வெயிட் பண்ணி வச்சு அடிக்க வேண்டியதான். இன்னும் ஒருத்தனுமே வரமாட்டான். சரி, நாமளே போவோம். ஒருத்தன் நாக்கு. இன்னொன்று ஒருத்தன். ஆஹா, இன்னொன்று ஒருத்தன் ஓசிக்கல் அடித்தானே. அடுத்தவன் ஒரு நாக்கு. அட்டாக் அட்டாக் அட்டாக். ஓகே, அவ்வளோதான். இவன் வச்சுருக்கான். M1W7 கன்று கிட்டு எல்லாமே வச்சுருக்கானே கரெக்டாக. எல்லாமே வச்சு க்ளூவால் கூட வச்சுருந்தான், போடவே இல்லை. ஓகே, இவன் என்ன வச்சுருக்கான்? இவன் SMG அம்மா வச்சுருக்கான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். எங்கே போனான்? இதோ மேலே ஒருத்தன் நாக் பண்ணிட்டான். மேலே தான் இருக்கியாடா? இதோ வரேன்டா. பாரு இதோ வரேன் பாரு. இதோ மேலே இருக்கான். மேலே போனான்னா சுற்றுவானே. சரி, சும்மா ஓடுவான். இங்கே க்ளூவால் எடுத்துகிட்டு போ. அங்கே தான் இருக்கான். டப்புன்னு வந்தானா அவ்வளோதான். அட சீக்கிரம் கீழே இறங்கி வாடா. எப்போ அடிக்கிறானே. ஐயோ, எப்படி? அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ஒரே கில்லு. சூப்பர். எக்ஸாமேட் கன் எடுக்கலாம். எக்ஸாமேட் கன் எடுத்துகிட்டு க்ளூவால் ஒரு ஹெல்மெட் லெவல் 2, வெஸ்ட் லெவல் 4. சாரி, வெஸ்ட் லெவல் 2 எடுத்துக்கலாம். என்ன ஒருத்தனையுமே காணோம். ஒரு கிரனேடை போட்டு பார்ப்போம் வராங்களான்னு. ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிட்டான். கன் எடுத்துகிட்டு போவோம். ஆஹா, நான் வரத்துக்குள்ளே எல்லாருமே முடிச்சிட்டிங்களாடா. ஐயோ, நாக் பண்ணிட்டான். போடு. ஐயோ, இந்த க்ளூவால் வேறு அடிக்கடி வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன ஆகுதுன்னே தெரில. டப்புக்குன்னு பிரச்சனையாக ஆகிடுது இந்த க்ளூவால். டக்குன்னு போட்டால் ட்ராக் வரமாட்டேங்குது. இவனையும் போட்டாங்களா? இருக்கிறது இன்னும் ஒருத்தன் தான். அதில் 2 பேர் அலைவா. அவ்வளோதான் போச்சு. அவ்வளோதான், இந்த மேட்ச்சு தோத்துட்டுமா. இன்னும் 3 ரவுண்டு இருக்குது. அதுக்குள்ளேயே வச்சு ஜெயிச்சிடணும். இன்னும் 2 மேட்ச்சு ஜெயிச்சிருந்தா நல்லாயிருக்கும். எப்படியாச்சும் 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிடணும் காய்ஸ். அட சீக்கிரமாக கேட்டை திறங்கடா, ரெட் கலர் கேட்டை. இதுக்கு வேற ஒரு 10 செகண்டு. 7 கில் பண்ணியிருக்கேண்ணா நான். 7 கில் பண்ணியிருக்கேன். இங்கே யாராச்சும் வரீங்களாடா? ஒருத்தன் அங்கே போகிறான். இன்னொன்று ஒருத்தன் வருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவனும் ஒருத்தன். இன்னொன்று ஒருத்தன் யாராச்சும் காப்பி அடித்து வந்து தான் ஆகணும். சொன்ன மாதிரியே இன்னொன்று ஒருத்தன் வந்துட்டான். ஆஹா, அந்த சைடு ஒருத்தன் ஓடுறானே. பார்க்குறான். அவ்வளோதான். போடு. லைட்டாக ட்ராக் தூக்கி. ஆஹா, நம்மளுக்கே தூக்கி அடிச்சிட்டானே.
ஹெட்ஷாட் கிங்காக இருப்பானோ, நம்மளே அடிச்சிட்டான். பயங்கரமான ஆளுங்களாக இருக்காங்க. வர வர ஃப்ரீ ஃபயரில் பெரிய பெரிய ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வராங்க. அவ்வளோதான். ஆடியோ அங்கே ஒருத்தன் இருக்கானா, பார்த்தனே. அந்த இருக்கான். அவ்வளோதான். ஓகே, இந்த சைடு வழியாக போய் அட்டாக் பண்ணலாம். இங்கே தான் இருப்பான். அவன் அங்கே போயிட்டான். ஐயோ ஐயோ, ட்ராகு போ மிஸ் ஆகிட்டே. அப்பாடா, M1014 கன் எடுத்து வச்சிருக்கியாடா. அப்பா செமையாக பயந்துட்டேன். 5 நிமிஷத்தில் சுற்ற போகிறானோ. கைஸ், நீங்களும் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சார், நீங்களும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ கைஸ், ஆனால் ஃப்ரீ ஃபயரே எப்போவுமே அதிகமாக விளையாண்டுட்டு இருக்காதீங்க. ஸோ நான் கூட ஒரு கொஞ்ச நாள் விளையாட தான் விட போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னே நான் நிறுத்திடுவேன். ஸோ நான் கொஞ்ச நாளாக தான் விளையாண்டுட்ருக்கேன், கொஞ்ச நாளைக்கு. ஸோ நீங்களும் அதிகமாக ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடாதீங்க. அதுக்கு நிறைய பேர் அடிக்ட்டும் ஆகுறாங்க. ஸோ அவேராக இருங்க கைஸ். லிமிட்டடாக என்னவா இருந்தாலும் பண்ணுங்கள். ஸோ அவன் 2 பேரை நாக்கா போட்டாச்சா. இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். அதிகமாக க்ளூ வால் போடவே வரமாட்டேங்குது. ஐயோ, நாக் பண்ணிட்டான். இப்போ என்னடா கன்று யூஸ் பண்ண, டப்புன்னு போட்டுட்ட. மாதிரியோ சரியாக நல்லா இருப்பான் போல இருக்கு. டப்புன்னு போட்டுட்டான். ஐயோ, இன்னொன்று ஒருத்தன் அங்கே ஒன்று போட்டுட்டான். இப்போ வர வர எல்லாமே நூபு கூட ப்ரோ பிளேயர்ஸாக மாறிட்டுருக்காங்க. அது ஏன் தான் தெரில. இங்கே உள்ளே இருந்து போடுவோம், அதான் கொஞ்சம் சேஃப். அவ்வளோதான், இப்போ தயார். அவ்வளோதான்டா, போடுற நாக்குடா. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். மேலே ஏதோ பார்த்தனே, எங்கடா போன? இங்கேயோ பார்த்தேன், அதான் எங்கன்னு மட்டும் தெரில. அப்போ எல்லாம் அங்கே ஓடுறானுங்க. இங்கே தான் வரியாடா நீ? எங்கடா இருக்க? எங்கடா போனா காணா போடுற? ஐயோ, நம்ம ஃப்ரெண்டே நாக் அவுட் பண்ணுறேனே. அப்போனா அங்கே தான் வந்திருப்பான். அவ்வளோதான் கைஸ், பூயா. யார் அடிச்சேன்னு தெரியலையே. அவ்வளோதான், எப்படியோ பூயா வந்துட்டு, அதே ஓகே தான். ஸோ இந்த கிளாஸ்கோட ரேங்க் மேட்ச்சில் வின் பண்ணியாச்சு. ஸோ எப்படி நம்ம கேம் பிளே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிரியேட்டிவிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச்சு போடலாம். ஸோ அது நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம் கைஸ். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹாரி கைஸ். பாய்.